பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். கர்த்தரின் துதியை சொல்லி வரவே மானிடராம் மனிதர்களை தேவன் உண்டாக்கினார். எனினும் ஆண்டவரை உணராதவர்களாய் அவரவர் தம் தம் எண்ணம் போலி உலகிலே தங்கள் வாழ்வினை நடத்துகின்றனர். அப்படிப்பட்ட அநேகரின் மத்தியில் தேவன் தம்முடைய ஜனங்களும் தம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய அநேகரை வைத்துள்ளார். அப்படி என்றால் யார் அந்த ஜனம்? அவர்களை நாம் எப்படி கண்டுகொள்வது? அதன் அடையாளம், அவர்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரை புகழ்வார்கள், துதித்து ஆராதிப்பார்கள். இன்றைக்கும் தேவனது ஆலயத்திற்குள் புறப்பட்டு செல்லும் நாம் அவருடைய ஜனங்கள் என்றும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என இவ்வுலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆராதனையின் வேளையில் நம்மை அடக்கிக் கொள்ளாதபடி உரத்த சத்தமாய் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உலகிற்கு நம் அடையாளத்தை பிரசித்தப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆடுகளின் ஆராதனை அது சிறையின் அஸ்திபாரத்தை அசைக்கிறது, எரிகோ கோட்டைகளை தகர்க்கிறது, எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்க்கிறது. ஆகவே தயக்கமின்றி என்றென்றைக்கும் அவரையே தொடர்ந்து புகழ்ந்து ஆராதிப்போம். நம்மால் புக முடியாத வெண்கல தாழ்பாள்களை உடைப்போம். அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை உரிமை கொள்வோம். ஆம், நாம் அவரது ஜனங்களும் அவரின் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம். God bless you abundantly.